எனது அன்பிற்குரிய பாரத நாட்டின் சகோதர சகோதரிகளே, இந்த பதிவு எதற்காக என்றால், மனித ஆத்மாவில் வேறு பிரிவு உண்டா என்பதை பற்றி பார்ப்போம். ஆத்மா அழிவில்லாதது. ஆத்மாவின் சக்தி அனைவருக்கும் ஒன்றே. ஏன் இறைவனின் ஆத்மாவும் மனிதனின் ஆத்மாவும் ஒன்றுதான் என்கிறது வேதம். ஆனால் மனிதர்களின் குணம் மற்றும் செயல் இவற்றின் வேறுபாட்டிற்கு ஏற்ப 4 வர்ணங்களாக பிரிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் பிராமணா, சத்திரியா, வைஷ்யா மற்றும் சூத்ரா ஆவார்கள். எடுத்துக்காட்டு, ஒரு குடும்பத்தில் 4 ஆண் குழந்தைகள் பிறக்கின்றன என வைத்துக் கொள்ளலாம். முதல் ஆண் படித்து பட்டம் பெறுகின்றான், ஆசிரியராகிறான். சத்தியம், தியானம், பொறுமை, அமைதித்தன்மை என தன் குணங்கள் இருப்பதால் பிராமணா எனப்படுகிறான். இரண்டாம் ஆண் நிர்வாகம் செய்யும் தன்மை கொண்டுள்ளான், தற்காப்பு பயிற்சி கற்றுக்கொள்கிறான், நாட்டின் பாதுகாவலர் பணியில் ஈடுபடுகிறான் என்பதால் இந்த குணத்திற்கு அவன் சத்திரியன் எனப்படுகிறான். மூன்றாவது ஆண் வியாபார நுணுக்கங்களை அறிந்திருக்கிறான், வியாபாரத்தில் ஜெயிக்கின்றான், ஒரு பெரும் வியாபாரியாக மாறுகின்றான். இந்த வணிக குணத்திற்கு அவன் வைஷ்யா எனப்படுகிறான். 4வது ஆண் அடுத்தவரிடம் வேலை செய்து சம்பளம் வாங்கி வாழ்க்கையை நடத்துகின்றான். இந்த குணத்தை கொண்டதால் சூத்ரன் எனப்படுகிறான். இந்த உதாரணத்தின் மூலம் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த 4வரும் குணம் செயல் காரணமாக 4 பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. அடுத்து, இந்து மதத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை என்பதற்கு வியாசர் பிறப்பே ஒரு சாட்சியாகும். வியாசர் ஒரு மீனவ பெண்ணான சத்தியவதிக்கு மகனாக பிறக்கிறார். எனவே வியாசர் மீனவ வம்சத்தை சார்ந்த ரிஷி ஆவார். வியாசர் இல்லை என்றால் இந்து மதமே இல்லாமல் போயிருக்கும். அப்படிப்பட்ட வியாசர் ஏன் ஒரு ராஜ பரம்பரை இல்லை வேறு ஏதோ உயர்ந்த பரம்பரையில் பிறந்திருக்கலாம் தானே? ஏன் ஒரு சாதாரண மீனவ பெண் மூலம் பிறந்திருக்கிறார் என்பதன் மூலமே நமக்கு தெரிய வேண்டும், இந்து மதத்தில் பிறப்பால் எந்த வேறுபாடும் இல்லை என்பது உறுதியாகிறது. இப்பொழுது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்து தர்மத்தில் பிறந்த குலத்தால் ஒருவன் பிரிக்கப்படவில்லை, சாஸ்திரம் படித்ததால் பிரிக்கப்படவில்லை, வேத மந்திரங்கள் ஓதுவதால் பிரிக்கப்படவில்லை. ஒருவன் குணம் மற்றும் செயல் கொண்டுதான் வேதம் பிரிக்கின்றது. எதற்காக என்றால், இந்த 4 குணங்கள் உலகம் இயங்க மிக முக்கியம் என்பதை உணர்த்த. மேலும் நம் பாரத நாட்டில் பல மாநிலங்கள், பல மொழிகள், பல குல தெய்வங்கள் என இருந்தாலும் அடிப்படையில் நாம் பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறை, தர்மம், சடங்குகள், பூஜை முறைகள், வழிபாட்டு முறை என பல காரணங்களால் நாம் அனைவரும் ஒன்றே. எடுத்துக்காட்டு, நம் பாரத நாட்டை ராமஜென்ம பூமி என்பதற்கு சாட்சியாக காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ராமர் பெயரையே வைத்துள்ளோம். இன்னொரு எடுத்துக்காட்டு, 12 ஜோதிலிங்கங்கள், 108 திவ்ய தேசங்கள், 51 சக்தி பீடங்கள் என பல கூறலாம். எனவே ஆத்மாவில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர், ஜாதி தீண்டாமை போன்ற எந்த பிரிவும் இல்லை என வேதம் கூறுகின்றது. மேலும் இது போன்ற ஆன்மீக தெளிவு பெற இந்த மாடர்ன் விவேகானந்தர் சேனலை தொடர்ந்து பாருங்கள். இதை தெளிவாக புரிந்து கொள்ள எனது முதல் பதிவை பாருங்கள்.